ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு vlog வீடியோ தான். இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போயிடலான்னு கிளம்பிகிட்ருக்கேன். கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்திரிச்சு வந்தோடனே நம்மளோட குட்டி குட்டி இந்த ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நம்ம செடிகளை தாங்க சொல்கிறேன், அவங்களுக்குலாம் ஒரு அட்டண்டன்ஸை போட்டு எப்படி இருக்கீங்கன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி மார்னிங்கே என்ன பண்ணலான்னா பீட்ரூட் புலாவ் பண்ணி வச்சுட்டு போயிடலாம், வந்தோடனே சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிடுறேன். இன்றைக்கி பீட்ரூட் புலாவில் ஆக்சுவலாக மீல் மேக்கர் சேர்த்து தான் செய்ய போகிறேன். இது இந்த மீல் மேக்கர் சேர்த்து செய்கிறதுனால என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்குமே பிடிக்கும், என் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்கிறதுனால மீல் மேக்கர் சேர்த்து செய்கிறேன். நம்மளோட சேனல்லே பீட்ரூட் புலாவ் வீடியோ இருக்குது, பட் அதில் மீல் மேக்கர் சேர்த்தாமல் செஞ்சுருப்பேன். என் கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பீட்ரூட் புலாவும் செஞ்சு வச்சுட்டு மார்னிங் டிஃபனுக்கு தோசை, சட்னி, சாம்பார்லாம் ரெடி பண்ணி வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோங்க. போகிற வழியிலே லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சது. சரின்னு ஒரு கடை ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டோம். சரி கொஞ்சம் மழை விடட்டும், லைட்டாக தான் பேஞ்சிட்டு இருந்துச்சு. சரி பார்ப்போம், ஏன்னா மழை வெரசாக வர மாதிரி இருக்குது, ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு போகலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே மழை கொஞ்சம் வேகமாக வர ஆரம்பிச்சதுங்க. கொஞ்ச நேரம் இங்கேயே நிற்கலான்னு நின்றுட்டு அதுக்கப்புறம் மழை கொஞ்சம் இந்த அளவுக்கு கம்மியாயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் ட்ரெஸ்லிங்லாம் கம்மியாகின பிறகு அதுக்கப்புறம் கிளம்பி போக ஆரம்பித்தோம். போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல கிளைமேட் சூப்பராக இருந்ததுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா செடி கொடி பச்சை பசேல்னு, மழையில் நனைஞ்சாலே அந்த செடி கொடிகள்லாம் அது ஒரு கலராக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? எனக்கு இந்த பச்சை கலர் ரொம்பவே பிடிக்குங்க. அதுவும் அந்த தோப்புக்கிட்டையெல்லாம் பாருங்கள், சில நேரங்களில் அந்த தென்னங்கன்னுலாம் பார்த்திங்கன்னா அது ஒரு பேரட் க்ரீனில் இருக்கும், பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு. கிளைமேட்டும் சூப்பராக இருந்ததுங்க, சான்ஸே இல்லை. இந்த கிளைமேட்டில் யாராருக்கெல்லாம் இப்படி ட்ராவல் பண்ணி போகிறது பிடிக்குங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போயுமே கொஞ்சம் மழை வந்துட்டு தாங்க இருக்குது, இருந்தாலும் நாங்கள் அம்பர்லாம் எல்லாமே ரெடியாக கொண்டு வந்திருந்தோம். ஸோ அதை யூஸ் பண்ணிட்டோங்க. நம்ம பார்க்கு கிட்டே வந்துட்டோங்க. இதுதான் நம்ம சிறுவர் பூங்கா. ஆல்ரெடி இந்த பூங்காவுக்கு போய் நிறைய வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், நான் என் கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, உள்ளே சில கேம்ஸ்லாம் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, வெளியே ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு அட்ராக்டிவ் கலர்ஸ் நல்லாவே தெரியுது. கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, பட் என்னென்ன சேஞ்சஸ்ங்கிறது எனக்கு டீட்டெயில்டாக இன்னும் தெரியல. நான் உள்ளே போய் வீடியோ எடுத்தால் தான் தெரியும். இன்னொன்னா உள்ளே போய் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு வீடியோ எடுத்து உங்களுக்கு தனியாக வீடியோவாக அப்லோட் பண்ணுறேங்க. இந்த பார்க்கை கிராஸ் பண்ணி தான் நம்ம அந்த கோயிலுக்கு போய் ஆகணும். பைபாஸ் ரோட்லேயே போயிட்டுருக்கணும். இப்போ நம்ம கோயில் கிட்ட நெருங்கிட்டோம். நான் உங்களுக்கு கோயில் கிட்ட இருக்கிற போர்டு, அந்த கார்னரில் இருக்க போர்டை காமிக்கிறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இதுதாங்க அந்த கார்னரில், அந்த ரோடோட கார்னரில் மெயின் ரோட்லேருந்து உள்ள சந்து மாதிரி இறங்குதுங்க. இதுதான் அந்த கோயில், லக்ஷ்மி நரசிம்மர் கோயில். அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த சந்துக்குள்ளே தான் நம்ம போகணும். இப்போ கோயில்கிட்ட நம்ம ரீச் ஆகிட்டோம். இதுதாங்க அந்த கோயில். சரிங்க, நான் போய் சாமி கும்பிட்டு திருப்பி வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம மெயின் ரோடுக்கு போய் தான் நம்ம வீட்டுக்கு போகணும். தூரத்தில் மலையோட வியூ தெரியுது. நான் உங்களுக்கு மெயின் ரோடுக்கு போயிட்டு வியூ காமிக்கிறேன். ரோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது, கொஞ்சம் மண் ரோடு தான். மலைக்கு எதுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே சேராக தாங்க இருக்குது. இது நம்ம பைபாஸ் ரோட்லேருந்து உள்ளே ஒரு சின்ன ரோடு கட் பண்ணி வருது. இப்போ நம்ம கோயிலில் லக்ஷ்மி நரசிம்மரும் இருக்காங்க, அது இல்லாமல் ஆஞ்சநேயர், விநாயகர், முருகன் எல்லாருமே இருக்காங்க, ஐயப்பன் சாமி எல்லாமே இருக்காங்கங்க. ஸோ எல்லாம் சாமி கும்பிட்டு இப்போ வெளியே வந்தாச்சு. எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது பைபாஸ் ரோடுங்க. இந்த பைபாஸ் ரோடில் நம்ம பார்க்லாம் தாண்டி பாலசமுத்திரம் ரோடையும் தாண்டி வந்தால் தான் இந்த இதுக்கு போக முடியும். ஆக்சுவலாக இங்கிட்டும் பைபாஸ் ரோடு கண்டினியூ ஆகுது, பட் இடையில நான் போர்டு காமிச்சேன் இல்லையா, அந்த போர்டை ஒட்டி சந்து போகுது. அந்த சந்துக்குள்ளே போனீங்கன்னா இந்த கோயிலுக்கு போயிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மலையோட வியூ நல்லாவே தெரியும். ஸோ நம்ம இப்போ வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ வீட்டுக்கு வர வழியில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் அப்படியே தென்னந்தோப்பாக தாங்க இருந்தது. அந்த கிளைமேட்டை பாருங்கள், அந்த ஸ்கை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்படியே பச்சை பசேல்னு பார்க்கும்போது அந்த தோப்புக அந்த இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இங்கேயே இருந்துக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு மனசு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுவும் வயல்வெளியிலலாம் நல்லா இப்போ மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் அந்த பாத்தியிலலாம் தண்ணியாக நின்றுட்டு இருந்தது. இந்த வியூ பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கே ஹாப்பியாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கிறத பார்த்தனையுமே நம்ம மனசு அப்படி ரொம்ப லேஸாயிருங்க. நாங்கள் வர்ற வழியிலே பார்த்தோம், கொஞ்சம் இந்த மாதிரி மண் தரை இருந்துச்சு. மண் தரைக்கு அங்கிட்டு கொஞ்சம் வயல்வெளி இருந்தது. கொஞ்சம் நல்லாவே இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. யாருமே இல்லை அந்த இடத்துல.
ஸோ அங்கே வந்து பார்த்தோம் நிறைய இந்த நாரைன்னு சொல்லுவோம் இல்லையா, வெள்ளை கலரில் இருக்குங்க, பார்த்தீங்கனாலே தெரியும். அங்கங்கே பறந்துட்டுருக்கு தெரியுதுங்களா தூரத்தில். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது, ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது, மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருந்தது. ஸோ இங்கேயே கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் வயல்வெளி மட்டும்தான் தெரியுது, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மலை நல்லா ஃபோக்கஸ்டாக தெரியும். இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரோப் காருக்கு பின்னாடி சைடு அந்த வியூ தாங்க பார்த்துட்ருக்கோம். இப்போ நாங்கள் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம், ஆவின் ஃபன் பார்க்கை தாண்டி வந்துட்ருக்கோம். இங்கேயுமே மலையோட வியூ தெரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்போசிட் சைடில் இப்போ விவாகா மஹால்னு வருது இல்லைங்களா, ஸோ இந்த ரோட்டில் தான் நம்ம கிராஸ் பண்ணி போகணும். பார்க்கை கிராஸ் பண்ணனையும் இந்த விவாகா மஹால் வரும். இதை கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். இப்போ ரிட்டன் வந்துகிட்ருக்கோம். இப்போ நம்மளுக்கு மலையோட வியூ தெரியும். இது வந்து முருகன் மலை, உங்களுக்கு இடுமன் மலையும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சைடு இருக்கிறது இடுமன் மலைங்க, ரெண்டுமே ஜாயின் ஆன மாதிரி கை கோர்த்த மாதிரி இருக்குது. இடுமன் மலை கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து க்ரீனிஷாக இருக்கும். அந்த வயல்வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதெல்லாம் தாண்டி பார்த்துட்டு நேராக நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே ரெடியாக பீட்ரூட் புலாவ் செஞ்சு வச்சுருந்தேன், ஆனியன் ரைத்தா இருந்தது. கோயிலேருந்து இந்த பிரசாதம் கொடுத்தாங்க, அது கூட கொஞ்சம் போண்டா போட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம்.